காலை ஜெபம் ஆசீர்வாதத்தினுடைய முதல் வழி. காலை ஜெபிக்கிற பிள்ளைகள் அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். நம்புங்கள் பிள்ளைகளை, காலையில நீங்க ஜெபித்து விட வேண்டும். நான் அதிகமாய் மற்றொரு காணொளியில் கூட நான் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். என்னவென்றால், இந்த உலகத்தை பார்ப்பதற்கு முன்பாக உன் கடவுளை பார்த்து விடு. அவர் இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும் என்ற ஞானத்தை உனக்கு அருள்வாராக. இந்த மனிதர்கள் சத்தத்தை கேட்கிற முன்பாக நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுவிடு. பைபிள் எடுத்து வாசிச்சிரு, ஒரு அதிகாரத்தையாவது படிச்சிரு. அந்த அதிகாரம் எந்த சத்தத்தை நீ கேட்கணும்ன்ற ஞானத்தை உனக்கு தரும். எதை நம்ப வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தை அது தரும். எனவே பிரியமான உறவுகளே, காலை ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக தான் இருப்பார்கள். உதாரணத்திற்கு இன்றைக்கு நற்செய்தி தருகிறேன். இன்றைக்கு வேலைக்கிழமை நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 14-22. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு சென்றார். காலையில் அவர் ஜெபிக்கிறாருங்க. ஆவியானவர் வல்லமையை பெற்று சொல்கிறார். இன்றைக்கு நற்செய்தி எப்படி முடியுதுன்னு பாருங்க. லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 22வது வார்த்தை எப்படி முடிகிறது என்றால், அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று நின்றார்கள். ஏனென்றால் அவர் போகிற பொழுது தூயாவின் வல்லமையா சொல்லுகிறார். அவர் அபத மொழிகளை பேசுகிறார். நீங்க காலையில் ஜெபிக்கிற பொழுது அந்த நாள் முழுவதும் அவருடைய தூதர்கள் உங்களை தாங்குவார்கள். ஜெபிக்க ஆரம்பிங்க. எதை செய்வதற்கு முன்பாக ஜெபத்தை முதன்மைப்படுத்துங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஜெபத்துல வைங்க. அது நல்லதாகவே அவர் மாற்றுவார், உங்களுக்குரியதாய் அவர் மாற்றுவார். எனவே வெற்றியின் சாவி என்னவென்றால் காலை ஜெபம். காலை ஜெபத்தை விடாதீர்கள். அந்த காலை ஜெபம் இறை வார்த்தை பாருங்க, 4:14 லூக்கா நற்செய்தி. அவர் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவிற்கு சென்றார். நீங்க காலையில ஜெபம் பண்ணிட்டு வெளியில போகிற பொழுது அவர் வல்லமையோடு போவீங்க. அது ஸ்கூலுக்காக இருக்கலாம், ஆபீஸ்க்காக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறதா இருக்கலாம், சும்மா அப்படி போயிட்டு வரதா இருக்கலாம். அது எங்க நீங்க சென்றாலும், ஏன் மருத்துவத்துக்கு செல்வதா கூட இருக்கலாம், நீங்கள் பிரேயர் பண்ணிட்டு போகிற பொழுது ஆவியானவர் உங்களோடு வருகிறார். நீங்க தனியா போகும்போது எப்படி இருக்கும், ஆவியானவர் துணையோடு போகும்போது எப்படி இருக்கும், நீங்க தனியா ஒருத்தனை சந்திக்கிற பொழுது எப்படி இருக்கும், ஆவியானவர் துணையோடு ஒன்றை சந்திக்கிற பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும், யோசித்து பாருங்கள். காலை ஜெபம் அவ்வளோ முக்கியமானது, தேவையானது. எழுந்த உடனே செவியுங்கள். குறிப்பா இன்றைக்கு வேலைக்கிழமை உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. காலை எழுந்த உடனே முதல்ல ஜெபிக்கணும். நீ ஜெபித்துட்டு கட்டில இருந்து இறங்கி வா, நீ ஜெபித்துட்டு பெட்ல இருந்து எழுந்து வா, நீ ஜெபித்து விட்டு வெளியில் வா. சொல்லிக் கொடுங்கள், பழக்கமாய் மாற்றுங்கள். வாழ்க்கை விசாலப்படும். ஜெபம். இறைவா நன்றி. ஆண்டவரே, நேற்றைய தினத்துல கமெண்ட்ல என்ன தேவைக்காக கேட்டார்களோ, என்ன விண்ணப்பங்களை எல்லாம் வைத்தார்களோ, அப்பா ஒவ்வொரு ஜெப தேவைகளையும் பாதத்தில் வைக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. வல்லமையில தொடுங்க. தூய ஆவின் வல்லமையில மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். ஆவின் கொடைகளால், கனிகளால், இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இன்னைக்கு தூய ஆவின் வல்லமையுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள். தூய ஆவியினுடைய ஆசீர்வாதத்திலே வாழ்வீர்கள். இன்றைக்கு நல்லதே நடக்கும். மகிழ்ச்சியாய் இருங்கள். ஒரு தேவைகளை, விண்ணப்பங்களை எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடும் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று ஒரு திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. டேக் கேர்.